செல்ஃபி எடுத்துக்கலாமா சார்? ப்ளீஸ் ப்ளீஸ் சார். தேங்க்யூ சார். சார் சார் தேங்க்யூ. அட, நான் எதுக்கு இப்படி ஒளிஞ்சுக்கணும்? நான் தான் எந்த தப்பும் செய்யலையே. தப்பு பண்ணது அந்த கில்லி தண்டா பிளேயர் தானே. அவன் தான் இந்த மாதிரி ஒளிஞ்சுக்கணும். தேங்க்யூ மிஸ்டர் காட். பிரீதா இங்க தான் இருக்கா. அப்படின்னா பிரீதாக்கும் அந்த கில்லி தண்டா பிளேயருக்கும் இன்னும் பேட்சப் ஆகல. அதோட அவன் ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் அந்த கில்லி தண்டா பிளேயர் பண்ண தப்ப பேட்சப் பண்ணல. அவங்க பிரீதாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரீதா இனிமே அந்த வீட்டுக்கு போகவே மாட்டா. பிரீதா இங்க இனிமே அவ வீட்லயே தான் இருப்பா. நான் இப்பவே என் வண்டியை விட்டு கீழே இறங்கி உன்னை பார்க்கணும்னு தோணுது பிரீதா. கரண், நீ என்ன நடு ரோட்ல விட்டுட்டு போனல, இருந்தாலும் என்ன நானே தேத்திப்பேன். நீ என்ன நினைச்சியோ அப்படிலாம் எதுவுமே நடக்காது. என் அம்மா, பாட்டி, ஜானகி ஆண்டி, ஸ்ருதி, என்னோட மொத்த குடும்பமும் எதுக்காகவும் அழாது. அதுவும் உன்னை நினைச்சு கண்டிப்பா என்னைக்குமே அழமாட்டேன். அவங்க எல்லார் கண்ணில் இருந்தும் கண்ணீரை தொடச்சு சந்தோஷத்தை நிரப்புவேன். எங்க எல்லாரோட வாழ்க்கையும் மறுபடியும் முன்ன மாதிரி மாறிடும். பிரீதா, நீ எனக்காக மட்டுமே பிறந்தவ. ஒன்ஸ் அகெயின், பிருத்வியோட பிரீதா, பிரீதாவோட பிருத்வி. அட்டகாசமான ஜோடி. ஏன் நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு கரண் பிரீதாவை இப்படி பண்ணா, நாளைக்கு இன்னொரு பொண்ண இதே மாதிரி தான் பண்ணுவா. இல்ல, அவன் யாருக்குமே இந்த மாதிரி செய்ய மாட்டான். அவன் என்ன மட்டும்தான் அப்படி பண்ணான். ஏன்னா இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். கரண் எப்படிப்பட்ட பையன்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். அவனோட நிறைய விஷயங்கள், நிறைய பழக்க வழக்கம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனா இருந்தாலும் நான் அவனை என் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டேன். அது மட்டும் இல்ல, ரொம்ப நல்ல ஃப்ரெண்டா நினைச்சேன். அது மட்டும் இல்லாம அவன் சொன்ன பொய்ய கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னா என்ன நானே ஏமாத்திக்கிட்டு இருந்தேன்னு அர்த்தம். அப்போ எதிரில் இருக்கவன் சும்மா இருப்பானா? அவனை ஏமாத்ததான் செய்வான். ஏன்னா நம்ம எல்லாரும் ரொம்ப சிம்பிளான ஆளுங்க. இப்படி ஏமாத்துறது, தந்திரம் செய்யறது, இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு தெரிஞ்சது வெறும் அன்பு மட்டும்தான். ஆனா இன்னைக்கு அந்த அன்புனாலதான் ரொம்ப பெரிய பாடத்தை கத்துக்க வேண்டியதா போச்சு. இனிமே யாராவது நம்மளை ஏமாத்தி பார்க்கட்டும். அம்மா, நீங்க என்ன சொன்னீங்க? எவ்வளவு அழணுமோ ராத்திரி ஃபுல்லா அழுத தீர்த்துக்கோன்னு சொன்னீங்கல்ல. இன்னைக்கு நீங்க என் முகத்துல சிரிப்பை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல. நான் சிரிக்கணும்னு நீங்க விரும்புறீங்கல்ல. அதனால நாம நடந்த விஷயம் எதை பத்தியுமே யோசிக்கவே கூடாது. எல்லாத்தையும் மறந்துடுவோம். வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க, செய்யலாம்ல? பிரீதா, அங்க பாரு, உனக்கு ரொம்ப பெரிய அநியாயம் நடந்திருக்குமா? ஐயோ, அதுக்கு நான் என்ன பண்றது மாமா? எனக்கு கெட்டது நடந்ததால அவங்களுக்கும் போய் கெட்டது செய்ய முடியுமா?
என்னோட ஃபேமிலி நான் எப்படி சந்தோஷமா வச்சிருக்கிறேங்கிறத பார்க்காம அவங்க ஃபேமிலியோட சந்தோஷத்தை எப்படி பறிக்கணும்னு யோசிக்கணுமா? நான் ஒத்துக்கிறேன், கரண் நமக்கு செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு. ஆனா அதுக்காக நம்மளும் கெட்டது பண்ண முடியுமா என்ன? என்னம்மா சொல்லுங்க. ஸ்ருதி, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நம்ம ஏன் இந்த ஊருக்கு வந்தோம்? எது தேடி வந்தோம்? இந்த ஊருக்கு வந்ததால நமக்கு என்ன கிடைச்சது? அது நம்ம இன்னும் இழக்கல, அது நம்ம கிட்டதான் இருக்கு. நம்ம அம்மாவை தேடிதான் வந்தோம். அம்மா நமக்கு கிடைச்சிட்டாங்க. அம்மாவோட சேர்ந்து பாட்டி, ஜானகி ஆண்டி, மாமா எல்லாருமே கிடைச்சாங்க. மொத்த குடும்பமும் கிடைச்சிருச்சு. குடும்பத்தோட சந்தோஷத்தை விட வேற சந்தோஷம் இருக்கவே முடியாது. இருந்தாலும் எனக்கு வேண்டாம். நான் என்னோட வாழ்க்கைய மறுபடியும் முதல் முறை இந்த ஊருக்கு எப்படி வந்தனோ அப்படி மறுபடியும் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். புது வழி, புது எதிர்பார்ப்பு, புது ஆசைகள், புது கனவு. நான் மறுபடியும் அதே வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறேம்மா. அந்த மாதிரி மறுபடியும் வாழ நினைக்கிறேன். எல்லாத்தையுமே நான் மறக்க நினைக்கிறேன். நான் என்னோட வாழ்க்கையை மறுபடியும் வாழணும்னு நினைக்கிறேன். அதோட அன்பு பத்தி சொல்லணும்னா, நம்ம ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு செலுத்த நம்ம மட்டும் போதாதான் என்ன? நமக்கு மூணாவதா வேற ஒரு அன்பு தேவையா என்ன? அதோட அன்புக்கு தகுதி இல்லாதவங்களோட அன்பு நமக்கு சுத்தமா தேவையே இல்லை. என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே மறக்க நினைக்கிறேன். நான் என்னோட வாழ்க்கையை மறுபடியும் வாழ நினைக்கிறேன். நான் அப்படி பண்ணலாம்ல? என்னால முடியும்ல? கண்டிப்பா முடியும். ஆன்ட்டி, கிருத்திகா மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொன்னாலே போயிட்டாளா? நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. ஐம் சாரி அண்ணி, நான் உங்ககிட்ட அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது. கரண் அக்கா, நீங்க சொன்னது எல்லாமே கரனோட நல்லதுக்காக தானே? எனக்கு புரியுது. ஆனா ஏன் யாரும் கரனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அவன் மனசுல ஒண்ணு வச்சிருப்பான், வெளியில சொல்றத ஒண்ணு சொல்லுவான். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஒருவேளை அவன் பிரீத்தாவை நிஜமாவே வெறுக்கிறதா இருந்தா, நிஜமாவே அவளை பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா, அது நடந்துருச்சுல, அவன் சந்தோஷமா தானே இருந்திருக்கணும். ஆனா இல்லையே, என்னோட பையன் இப்பவும் சந்தோஷமா இல்ல. எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான். அவன் மனசு முழுக்க கோவம் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கு. என்னோட புள்ளையோட சந்தோஷம், சிரிப்பு எங்க போச்சுன்னு தெரியல. உண்மைய சொல்லணும்னா எனக்கு இருக்கிற கவலை இதுதான்க்கா. என்னோட கரனுக்கு என்ன ஆச்சு? மறுபடியும் எல்லாம் பழைய மாதிரி மாறிடும்லக்கா. ஆன்ட்டி, கரண் இந்த நிலைமையில உங்களை பார்த்தான்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். அவனோட மனசே உடைஞ்சு போயிடும். இன்னும் சொல்லணும்னா, அவனுக்கு நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு தோணுது. நீங்களும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க ஆன்ட்டி. ஐம் ஷூர் மெல்ல மெல்லமா எல்லாம் சரியாயிடும். அம்மா ஏற்கனவே அப்பாவை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க. இப்போ என்ன நினச்சி இன்னும் கவலைப்படுறாங்க? இல்லை, நான் அம்மாவை மறுபடியும் பழையபடி சந்தோஷமாக பார்க்கணும். அதுக்காக அவங்க முன்னாடி நான் சந்தோஷமாக இருக்கணும். ஸோ கமான் கரண், கொஞ்சம் இயல்பாக சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ண.
வாட்ஸ்அப் லேடிஸ், குட் மார்னிங். என்ன மேட்ரு ஓடிட்டு இருக்கு? ஹாய், எப்படி இருக்க? யூ வாண்ட் மை ஆட்டோகிராஃப் ரைட்? கம் ஆன், give me your book. I'll give it now. Now? Yeah, now. Get it. அம்மா, என் ஃபேன்ஸ் இருக்காங்களே, உங்களுக்கு தெரியும்ல பொண்ணுங்க தான் என்ன ஃபாலோ பண்ணுவாங்கன்னு. இன்னைக்கு பெரிய அதிசயம் நடந்தது. 2 பசங்க ஃபாலோ பண்ணாங்க என்ன. யா, கம். ஹாப்பி? தேங்க்ஸ். ஓகே லேடிஸ், நீங்க கேரி ஆன் பண்ணுங்க. நான் போய் குளிக்கிறேன், டயர்டா இருக்கு. ஹேவ் அ குட் டே. To Mahira, with love, Karan. போதும் போதும் போதும், நிறுத்துங்க, இங்கே நிறுத்துங்க. என்னங்க பைசா? ஹாய். உன்ன என்ன என்ன பண்ற? ஏமாத்துக்காரா, ஃப்ராட், சீட்டர். அண்ணா, என்ன எதுக்காக அடிக்கிற? நான் என்ன பண்ண? கரண் சாருக்கும் பிரீதாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சல. கரண் சாருக்கு நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணல. சீட்டர், துரோகி. உன்னை நான் இன்னைக்கு பழி வாங்காம விட மாட்டேன். ஸ்ருதி, நான் சொல்றத கேளு. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியுமா? உன்னை நான் மனசார விரும்பினேன். ஆனா இனிமே அதெல்லாம் நடக்காது. இனிமே என்ன முட்டாளாக்க முடியாது சமீர். நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன் கரண் சாருக்கும் அக்காக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு. ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி என் அக்கா வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. என் அக்காவை ஏமாத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவங்க மனசை ஏன் இந்த மாதிரி உடைச்சீங்க? நடு ராத்திரியில நடு ரோட்ல எங்க அக்காவை விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த கேள்வியை நான் கரெக்டா கரண் சார் கிட்ட தான் கேட்டிருக்கணும். ஆனா எனக்கு அவரை பார்க்க பிடிக்கல. அதனால நான் உன்கிட்ட கேக்குறேன், எதுக்கு எங்களோட லைஃபை இந்த மாதிரி ஆக்குனீங்க? ஸ்ருதி, நீ அழறத நிறுத்து. நான் சொல்றத கேளு. ஐ அம் சாரி. ஆனா கர்ணனா நீ இப்படி இந்த மாதிரி பண்றது. பொய் சொல்லாத. நான் பொய் சொல்லல. என்ன கொஞ்சம் பேச விடுறியா? கர்ணனா பிரீதாக்கு செஞ்ச துரோகம் பெரிய தப்புன்னு எனக்கு தெரியும். கர்ணனா இப்படி செய்வார்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் உண்மையா தான் சொல்றேன். நானும் இதை கேள்விப்பட்டது ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். ஆனா கர்ணனா சுயநினைவுல இல்ல. அதான் எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரியல. அதோட இப்ப புரிய வைக்கவும் முடியாது. யோசிச்சு பாரு, பிரீத்தானாலே புரிய வைக்க முடியலனா யாரால என்ன செய்ய முடியும்? இங்க பாரு, நடந்த எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என்ன நம்பு, கர்ணனா மனசுல என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு எனக்கு சுத்தமா தெரியல. ஐ எம் சாரி. அதோட இதுல ஏன் தப்பு இருக்குன்னு நினைச்சீன்னா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி, அதை எனக்கு கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா தயவு செய்து என்ன நம்பு, எனக்கு எதுவும் தெரியாது. கரண் சார் என்னோட அக்காக்கு என்னெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு சமீர். ரொம்ப பெரிய தப்பு. அழாத ஸ்ருதி. கண்டிப்பா அண்ணா பண்ணது தப்புதான். நீ ஒண்ணு அழாத ப்ளீஸ். உனக்கு தெரியும்ல கரண் சார் மேல எவ்வளவு அன்பு இருந்ததுன்னு. நான் அவரோட ஹார்ட் கோர் ஃபேன். தெரியும்ல, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் எல்லா டைம்லயுமே கரண் சாருக்கு தான், நான் அவருக்கு தான் சப்போர்ட்டா இருந்தேன். அக்கா மேல தப்பே இருக்காது. இருந்தாலும் நான் கரண் சாருக்கு தான் சப்போர்ட்டா இருந்தேன். ஆனா அவரு சரி, ஓகே, போதும், நீ கிளம்பு. நீ உள்ள வந்தனா எங்க அம்மா கோவப்படுவாங்க. அம்மா போன். அப்போ ஹலோ. ஓகே ஓகேம்மா. என்ன? அம்மா பாட்டியோட கோயில் போயிருக்காங்களா? அப்படியா? ஓகே. சரளாண்டியும் பாட்டியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஒரு வேலை பண்ணலாம். உள்ள போய் எப்படி இவ திடீர்னு இவ்வளவு சந்தோஷமானான்னு பார்க்கலாம்.
என்னாச்சு? இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ரொம்ப அப்செட்டா இருந்தா, திடீர்னு எப்படி இந்த ஸ்மைல்? ஏன்னா இது வரைக்கும் நான் பிளிப்கார்ட் மெசேஜ பார்க்கலையே. பிளிப்கார்ட்டா? நான் ஷாப்பிங் பண்ணிருக்கேன். எங்க பாரு. என்ன? அட ஸ்ருதி, வீட்ல என்னென்னமோ நடந்து எல்லாரும் டென்ஷனா இருக்கும்போது நீ ஷாப்பிங் பண்ணுவியா? இப்பதானே நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கேன்னு சொன்னா. நான் எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கனோ அப்பெல்லாம் ஷாப்பிங் பண்ணுவேன். எங்க பாரு, நான் எனக்காக தான் இந்த வாட்சை வாங்கினேன். இந்த வாட்ச் மட்டும் இல்ல, இந்த பெர்ஃப்யூம், ஐ ஷேடோ, அப்புறம் இந்த ஸ்ட்ரைட்னர். எனக்கு எப்பவுமே ஹேர் ஸ்ட்ரைட்டா இருந்தா தான் பிடிக்கும். நல்லது. அப்படின்னா நீ ஸ்ட்ரெஸ்ல நல்ல செல்ஃபிஷா இருக்க போல இருக்கு. சரி, நான் ஒன்னும் செல்ஃபிஷ் இல்ல. நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் ஷாப்பிங் பண்ணிருக்கேன். வீட்டு நிலைமை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. எல்லாருமே டென்ஷனா இருக்காங்கல்ல, அதான் எல்லாருக்காகவும் ஷாப்பிங் பண்ண நினைச்சேன். எல்லாருக்கும் நான் gift தர நினைச்சேன். gift யாருக்கு தான் பிடிக்காது? gift தந்தா எல்லாருடைய முகத்திலயும் நல்ல ஸ்மைல் வரும்ல, அதான் நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணேன். அப்படியா? அப்போ இது எல்லாருக்குமா? எங்க பாரு, இது இங்க பாரு, இந்த குர்தா அக்காக்கு நல்லா இருக்குல்ல? இந்த கலர் அக்காக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அழகா இருப்பாங்க. மேட்சிங்கான கிளட்ச் கூட வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கு. அப்புறம் இந்த இந்த போன் யாருக்கு? அது பிராண்ட் நியூ போன். ஓ அப்படியா? 48 மெகா பிக்சலோட அம்மாக்கு. சரி, நீ ஸ்ட்ரெஸ்ல எல்லாருக்கும் வாங்கியிருக்க, எனக்கு எதுவும் வாங்கலையா? என்ன இப்படி பேசுற சமீர்? ஆஃப் கோர்ஸ் வாங்கியிருக்கேன். இங்க பாரு, இங்க பாரு, உனக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச். நான் ஸ்மார்ட் ஆச்சே. அதோட வயர்லெஸ் இயர்பட்ஸ். வாவ், எங்க காமி. இந்த செக் பண்ணி பாரு. உன்னோட முகம் வேற எப்பவுமே குரங்கு மாதிரி இருக்கும்ல, அதனால ஒரு க்ரூமிங் கிட் கூட உனக்காக வாங்கியிருக்கேன். ஒரு நிமிஷம், எங்க பாரு. இனி என்ன குரங்குன்னு சொல்லாத என்ன? சரி சரி, சொல்ல மாட்டேன். சரி, நான் வீட்டுக்கு போய் இதெல்லாம் செக் பண்ணிக்கிறேன். டேம் கூல். ஐ லவ் திஸ் யா. தேங்க் யூ. கிருத்திகாக்கு எதுவும் வாங்கல? இதெல்லாம் உனக்கே ஓவரால. கிருத்திகா என்னோட தங்கச்சி இல்ல, அவ உன்னோட தங்கச்சி. அவளுக்காக நீ தான் ஷாப்பிங் பண்ணணும். ஐயோ ஸ்ருதி, உனக்கு தான் என்ன பத்தி நல்லா தெரியும்ல. மாலுக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ரொம்ப லேசியா இருக்குயா. அங்க போய் பொண்ணுங்களுக்கு என்ன ஷாப்பிங் பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியாது. அட, உன்னை யாருப்பா மாலுக்கு போய் ஷாப்பிங் பண்ண சொன்னா? வீட்ல இருந்தே ஷாப்பிங் பண்ணலாம், உனக்கு தெரியாதா? கிருத்திகாவை ஜி டிவி ஆன் பண்ண சொல்லு. அதுல பிளிப்கார்ட்டோட QR கோட் தெரியும். அவ்வளவுதான். அந்த QR கோட மொபைல் போன்ல ஸ்கேன் பண்ணா அவ வீட்ல இருந்தே அழகா ஷாப்பிங் பண்ணலாம். பிளிப்கார்ட்ல இருந்து எடுக்கலாம். ரியலி? அப்படி நடக்குமா என்ன? உனக்கு தெரியாதா என்ன? இல்ல. பிளிப்கார்ட்டோட பில்லியன் சேல் ஆரம்பிச்சிடுச்சு. இந்தியாவோட ரொம்ப பெரிய சேல். ஐ மீன், கிருத்திகாக்கு ஒவ்வொரு பொருள் மேல பெஸ்ட் பிரைஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வாவ், இது ரொம்ப நல்ல நியூஸ்யா. நான் இப்பவே கிருத்திகாக்கு மெசேஜ் பண்றேன். ஓகே, அவகிட்ட சொல்லி ஜி டிவில QR கோட ஸ்கேன் பண்ண சொல்றேன். சோ கூல். சோ நான் கிளம்புறேன். சரளா ஆண்டி வந்தாங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. சரியா? சரி, ஓகே. அண்ட் இந்த gift எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. You're welcome. தேங்க்ஸ்.